உலக தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். இன்று நமது அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு திருமிகு எல் நாராயணன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். ஐயா அவர்கள் தமிழ்நாடு கனிமவள டிப்பர் லாரி இயந்திர உரிமையாளர் சங்கத்தின் தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். லாரிகளின் அந்த போக்குவரத்து, உங்களுடைய அந்த வணிகம் எல்லாம் குறைந்து விட்டது. அந்த கனிம வளங்கள் எடுப்பதில் லாரிகளை ஈடுபடுத்துவதில்லை, இப்படியெல்லாம் நீங்கள் முன்னாடி சொன்னீங்க. அந்த நிலைகள் இப்போ மாறி இருக்கா? இல்லை சார், அப்படியே தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் மோசமாகவும் போயிருக்கு நிலைமை. லாரி உரிமையாளர் நிலைமை மோசமாக போயிருக்கு. சென்ற ஒரு வருட காலமாக போன வருஷம் நவம்பரில் இந்த இடி ரெய்டுன்னு சொல்லிட்டு இந்த மணல் குவாரியெல்லாம் நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் கல் குவாரிகள் எம்சாண்டு தயாரிச்சு அதைத்தான் இப்போ லாரிகள் கொஞ்சம் ஓட்டிகிட்ருக்குறாங்க. அதுவுமே நாளடைவில் டிமாண்டின் அடிப்படையில் ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒரு ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிட்டுருக்குது. தொழில் செய்ய முடியல. பெரிய பெரிய முதலாளிங்க தான் அந்த கல்குவாரி வச்சுருக்கிறவங்க, க்ரஷர் வச்சுருக்கிறவங்க, லாரி வச்சுருக்கிறவங்க டைரெக்டாக சப்ளை பண்ண முடியுதே தவிர மிடில் இருக்கிறவங்க, ரொம்ப கீழே இருக்கிறவங்க லாரி உரிமையாளர்கள் தொழில் செய்ய முடியலை. மணல் வந்தால் மணலை நம்பி கொஞ்சம் வண்டிங்க ஓடும். அந்த மணல் ஒரு வருஷ காலம் இல்லாதனால மணலும் ரொம்ப தட்டுப்பாடு. அப்போ எம்சாண்டுக்கு போகும்போது தனியார், எல்லாமே எம்சாண்டுங்கிறது தனியார் குவாரிகள் தான். அவங்க விற்பனை செய்கிறது, அவங்க விருப்பப்படி விற்பனை செய்கிறாங்க. அவங்களுக்கும் நம்ம கேட்டோம்னா பல பிரச்சனைகள் இருக்குது, எங்களுக்கும் நிறைய இடத்துல செலவுகள் ஆகுது, எங்களால் பண்ண முடியல, அதனால் ரேட்டு ஏற்றுறோம் அப்படின்னு அவங்க காரணத்தை அவங்க சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் லாரி உரிமையாளர்கள் டிமாண்டின் அடிப்படையில் இன்றைக்கி தொழில் செய்கிறதுனால நடுத்தர மக்களும் லோ கிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய கீழே இருக்கிறவங்களும், கூலி தொழிலாளர்கள், லாரி ஓட்டுநர்கள், இவங்கெல்லாம் மிகவும் இந்த ஒரு வருஷ காலத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பாதிப்பெல்லாம் சரி பண்ணணும்னா அரசு மனசு வைக்கணும். அரசுக்கிட்ட பல தடவை போராட்டங்கள் பண்ணி பார்த்துட்டோம். மணல் குவாரிங்களை விடுங்கன்னு சொல்லி பார்த்துட்டோம். கல்குவாரி உரிமையாளர்கள் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட ஒரு விலை நிர்ணயம் பண்ணி, எம்சாண்டு ஜல்லி இதெல்லாம் அரசே விலை நிர்ணயம் பண்ணி அதை மக்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டோம். அது இல்லாமல் இல்லை முடியலைன்னா நீங்கள் மணல் எப்படி நடத்துகிறீங்களோ அதுபோல் ப்ரைவேட்டு குவாரிக்கிட்ட நீங்கள் ஜல்லி எம்சாண்டெல்லாம் அரசே வாங்கி கொள்முதல் பண்ணி ஒரு ஸ்டாக் கடை வச்சு நடத்தி அந்தந்த மாவட்டத்தில் வச்சு நீங்கள் விற்பனை பண்ணுங்கள், விலை நிர்ணயம் பண்ணின்னு அதையும் கோரிக்கை வச்சு பார்த்துட்டோம். எதுவுமே நடக்கலை. காரணங்கள் இந்த கல்குவாரிகளையும் எல்லாத்துலேயுமே அரசியல்வாதிகள் இருக்கிறதுனால இதை அது உடன்பட்டு அந்த கோரிக்கையை செவிசாய்க்க மாட்டேங்க, நிராகரிக்கிறாங்க. முதலமைச்சரே நம்ம பார்க்க முடியல. பல முறை அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டோம். லாரி உரிமையாளர் சங்கங்கள் பார்க்க முடியல. அமைச்சர் தான் கனிமவளத்துறை அமைச்சரை பார்க்கலாம், அவர் கேட்டால் அவர்கிட்டையும் சரியான பதில் இல்லை. பொதுப்பணித்துறை அமைச்சரையும் பார்க்கலாம், அவர்கிட்டையும் சரியான பதில் இல்லை. இப்போ என்னமோ மணல் வரப்போகுது, ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஏஜென்சி கொடுக்க போகிறாங்க, யார் வரப்போகிறாங்க, இனிமேல் போன முறை நடந்தது போல் இந்த முறை நடக்க போகுதா, இல்லை கரெக்டாக தவறு இல்லாமல் ஆன்லைனில் மணல் கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு ஜனவரிக்கு மேலே பொங்கலுக்கு மேலே தான் தெரியும். ஏன்னா இப்போ மழை காலம், எல்லா ரிவர்லையும் தண்ணி ஓடிட்டுருக்குது. இப்போதைக்கு யார் வந்தாலும் செய்ய முடியாது. இது போக போக தான் தெரியும். ரெண்டாவது ஒரு பிரச்சனை, கல்குவாரி உரிமையாளர்கள் சங்கம் அவங்க நமக்கு அணுகும்போது இப்போ ரொம்ப கெடுபிடி பண்ணுறாங்க அரசு அதிகாரிகள். இப்போ ஒரு பொருளை ரா மெட்டீரியலை வெட்டி எடுத்து அதை க்ரஷருக்கு வரும்போது தான் அரசாங்கம் என்ன கேட்குதுன்னா அந்த நடைச்சீட்டு கேட்குது, கேட்கணும். அது ராயல்ட்டி பாஸு எப்படி என்னாலும் சொல்லிக்கலாம். அதை கொடுத்து க்ரஷருக்கு வர்ற வரைக்கும் தான் அந்த வண்டி தவறு பண்ணுதா, அந்த லாரியில் ஏற்றிட்டு வர பொருள் திருட்டு பொருளா நல்ல பொருளான்னு அவங்க செக்கிங் பண்ணணும். க்ரஷருக்கு வந்தாச்சுன்னா அந்த பொருள் நம்ம அதை க்ரஷிங் பண்ணி அதை அரைச்சி அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியல் போகும்போது அது உற்பத்தி பண்ணப்பட்ட பொருள், அது வேறு மாதிரி அது இது வந்துடுது. அதுக்கு ஜிஎஸ்டி பில்லு இருந்தாலே போதும். டிரான்சிட் பாஸ்ன்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க கனிம வளத்துறையில். அந்த பாஸ் இருக்கணும். க்ரஷர்லேருந்து போகிற மெட்டீரியலுக்கும் அந்த பாஸ் இருக்கணும். எம்சாண்டுக்கு ஜல்லிக்கெல்லாம் இருக்கணும்னு ஒரு தேவையில்லாத ஒரு சட்டத்தை, ஒரு ஜிஓ வச்சுருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் கோர்ட்டுக்கெல்லாம் போய் கோர்ட்டே உத்தரவு போட்டிருக்குது. இது இப்போ ஒரு பொருள், ஒரு சிமெண்ட்டை தயாரிக்கிறோம். அந்த சிமெண்ட் எங்கேருந்து வருது? கீழேருந்து கல்லை வெட்டி எடுத்துகிட்டு வந்தால் தயாரிக்கிறோம். அப்போ சிமெண்ட்டு மூட வரும்போது அதுக்கு ஒரு ராயல்ட்டி பாஸ் கொடுக்க முடியுமா?
அப்போ சிமெண்ட்டுக்கு வந்து என்ன மாதிரி நம்ம மெத்தட் பண்ணுறோமோ அதே போல் தானே உற்பத்தி பண்ணுற பொருள் எல்லாத்துக்குமே அதுதானே, எந்த பொருளானாலும் அதுதானே. இதுக்கு மட்டும் ஏன் டிரான்சிட் பாஸ் கேட்குறீங்க? டிரான்சிட் பாஸ் கேட்டால் மலை குவாரிக்காரங்க தரமாட்டேங்கிறாங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ண முடியும்? பிரி பண்ணி எல்லாத்தையும் அடித்து கொடுங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு பலமுறை கோரிக்கை வச்சோம். ஒரு ஓரலான உத்தரவு போட்டு சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்கள்லாம் அந்த டிரான்சிட் பாஸை பிடிக்காத அளவுக்கு வண்டி விட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு மாத காலமாக தஞ்சாவூர், திருவையாறு, திருவாரூர் டிஸ்ட்ரிக் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டெல்லாம் கலெக்டர் மைனிங் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அந்த கிரஷர்லேருந்து வர்ற பொருட்களை பிடிச்சி வண்டியை வந்து சீஸ் பண்ணி டிரைவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. கோர்ட்டு மூலயமா வண்டிகள் எடுக்கிறதுக்கு மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க, லாரி உரிமையாளர்கள். இதெல்லாம் அரசுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறோம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு தலைவர் தலைமையில் இங்கே கலெக்டர் ஆஃபீஸில் போய்ட்டு ஒரு பெரிய போராட்டமே பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பண்ணியும் இன்னும் எந்த ஒரு பதிலும் வரல, அதுக்குண்டான ஒரு முயற்சியும் எடுக்கலைங்கிற போது லாரி உரிமையாளர்களுக்கு மிகவும் கஷ்டப்படுறோம். வர்ற 2025 நல்ல காலம் பிறக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்குறோம். இப்போ நீங்கள் சார்ந்த இந்த சங்கத்தின் உறுப்பினர்கள், லாரி ஓட்டுநர்கள் இவர்களுக்கெல்லாம் தொழில் முடங்கி விட்டது, ரொம்ப சிக்கலாக இருக்குது வாழ்க்கை அப்படின்ற நிலையில் தொழிலாளர்களும் அப்படி தான் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இந்த தொழிலாளர்கள் வந்து அந்த எம்சாண்டு நிறுவனங்கள் அங்கே வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கத்தானே செய்யும்? இல்லை, எல்லாமே இப்போ வந்து மேனுவல் கிடையாது. எல்லாமே கிரஷர் எம்சாண்டு தயாரிக்கிறதெல்லாம் எல்லாமே ஆளுங்களுக்கு வச்சு வேலை செய்கிறது இல்லை, எல்லாமே மிஷினரி தான். குறைந்த ஆட்கள், எல்லாமே குறைந்த ஆட்களை தான். ஒரு 10 பேர் வேலை செய்கிற இடத்துல ஒரு ஆள் இருந்தால் போதும். இப்போது அந்த மாதிரி தான் இன்றைக்கி எல்லா யூனிட்டும் வந்துருச்சு. கோடிக்கணக்கான பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த மாதிரி தொழில் பண்ணுறாங்க. அதனால் இந்த ஆளுக்களை கொண்டு விட்டு அங்கே கொண்டு வேலை செய்ய விடுறதுக்கு அந்த வாய்ப்பே இல்லை. அதனால் கஷ்டம்தான். வந்து நல்லா சம்பாதிச்சவன் இன்றைக்கி வந்து ஒரு 100 ரூபா சம்பாதிச்சு அதுக்கு தோடி பொழப்ப நடத்திட்டு இருக்கிறான், கஷ்டப்பட்டு இருக்கிறான். பசங்களை படிக்க வைக்க முடியல, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, நிறைய பேர் குறைகளை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் தலைவர்களாக இருந்து என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கு தான் தலைவர். நம்ம அரசாங்கத்துக்கு தான் கோரிக்கை வைக்க முடியும், போய் வாதாட முடியும், போராட்டம் பண்ண முடியும். மற்றபடி நம்மளுடைய இதை வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி நம்ம பலனளிக்கிற அளவுக்கு செய்ய முடியாது. இப்போ மணலை மறுபடியும் விட்டு நீங்களாம் அந்த வேலையை செஞ்சீங்கன்னா அப்போவும் நீங்கள் இயந்திரங்களை தானே பயன்படுத்துவீங்க, தொழிலாளர்களுக்கு வாய்ப்பு இருக்காதுல்ல? இல்லை, தொழிலாளர்களுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கான்னா, லாரி ஓட்டுநர்கள், கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்க உழைப்பாளர்கள். ஆமாம், கட்டுமான தொழில் இப்போ எம்சாண்டை பயன்படுத்தி அதுதான் டிமாண்டுங்கிறதுனால இப்போ நிறைய கன்ஸ்ட்ரக்ஷனே நடக்க முடியல, வேலை செய்ய முடியலையே. வேலை ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு டெண்டர் போட்டு எடுக்கிறாங்க, அவங்களால அந்த வேலை செய்ய முடியல. சின்ன சின்ன வீடு கட்டுறவங்களும் வீடு கட்ட முடியாமல் நிற்கிறாங்க. பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, கவர்மெண்ட் ஒர்க்கு நடக்குது. மற்றபடி மணல் இல்லாதனால எல்லாமே சம்பித்து போய் நிற்கிது, எல்லாம் வேலை இல்லாமல். அப்போ கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் வேலை வாய்ப்பு இல்லை, லாரி ஓட்டுநர்களுக்கும் வேலை வாய்ப்பு இல்லை, மெக்கானிக்குகளுக்கும் வேலை வாய்ப்பு இல்லை. லாரியை நம்பி அந்த வண்டி உடையும், அதை ரிப்பேர் பண்ணுவோம், அந்த தொழிலாளர்களுக்கும் வேலை வாய்ப்பு இல்லை. இப்படி பலதரப்பட்ட தொடர் சங்கிலி மாதிரி. ஆமாம், தொடர் சங்கிலி தான். லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அரசு ஏன்னு தெரியல, மெத்தனை போக்காக இருக்குது. இப்போ இந்த மணல் அள்ளுவது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழே எடுத்துடுறாங்க, அதனால தான் நான் நிறுத்தி வச்சுருக்குறோன்ற மாதிரியான ஒரு பதிலெலாம் கிடைக்கும். உண்மை, அது மாற்று கருத்தே கிடையாது. அதாவது ஒரு அரசு வந்து ஒரு மணல் டெண்டரை கொண்டு வந்து ஒரு ஏஜென்சிட்ட ஒப்படைச்சதுன்னா கண்காணிக்கணும். கலெக்டர் எதுக்கு இருக்கிறாங்க, கலெக்டர் கீழே இருக்கிறவங்க ஆஃபீஸர்ஸ்களும் எதுக்கு இருக்கிறாங்க? ஒரு என்ன அளந்து கொடுக்குறோமோ அந்த அளவு தானே எடுக்கணும். அது விட்டுறாங்க, அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் அவங்க வந்து என்னமோ அள்ளி போர் விட்டுறாங்க. அதனாலோட வந்த வினை தான் இந்த இடி ரைடுங்கிறது. இடி ரைடு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கனிமவள துறை சட்டத்தில் ரைடு பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்ட்டு ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நியாயம் தர்மம்னு பார்க்கணும் இல்லையா? 3 அடி 4 அடி அள்ளணும்னா அதை தானே அள்ளணும். அதை விட்டு எவ்வளோ கிடைச்சாலும் அள்ளிட்டு போனால் அப்புறம் பிரச்சனைகள் வரத்தானே செய்யும். அது யார் கண்காணிக்கிறது? அது வந்து கான்ட்ராக்டுக்காரெல்லாம் நம்ம குறை சொல்லி குற்றமே இல்லை. நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் அதிகாரிகளை தான் சொல்ல முடியும், அரசை தான் சொல்ல முடியும். அவங்க கண்காணிப்பு சரியில்லைன்னா அப்படி நடக்கத்தான் செய்யும். எதனால் கண்காணிப்பு சரியில்லை, வேறு என்ன நிகழ்வு நடக்குது? கான்ட்ராக்டுக்கார மேலே நம்ம எப்படி அவங்க மேலே மட்டும் பழியை போட முடியும்? அதனால் அது இல்லை, அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ அரசியல்வாதிகள் கடந்த காலங்களில் இந்த மணல் விற்பனையில் சரியாக நடந்து கொண்டார்கள். இப்போ அது வந்து கட்டுப்பாடோடு நடக்க அவங்க வந்து எதுவும் உதவியும் பண்ணலை அப்படின்ற சூழலில் இந்த அரசு நன்றாக செயல்படவில்லைன்ற ஒரு நிலை இருக்குது உங்களுடைய தொழிலில். அப்போ அதற்கு முந்தைய அரசுலாம் நல்லா இருந்தது இல்லை? அதைத்தான் நான் சொல்ல சொல்கிறேன். சென்ற 10 ஆண்டுகள்லையும் அதே கதை தான். மணல் வந்து சரியான முறையில் அவங்களும் விடலை. 10 வருஷமாக ஆட்சியில் இருந்தாங்க, மணல் விடலை. அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா இருக்கிறம்போது அதுக்கு முன்னாடி நடந்தது, மணல் வந்து நடந்தது. நிறைய ஆன்லைனில் இது பண்ணி நம்ம போட்டுட்ருந்தோம். அப்போ வந்து பிரச்சனை இல்லாமல் தட்டுப்பாடு இல்லாமல் மணல் போயிட்டு இருந்தது.
இது எப்போ ஒரு நேரத்தில் வந்து இந்த ரெய்டு, இந்த ஊழல், இந்த பிரச்சனையெல்லாம் வரும்போது சென்ற 5 ஆண்டு காலத்திலேயே மணலை வந்து நிறுத்திட்டாங்க. ஏன்னா டைரெக்டாக வந்து ஆன்லைனில் போட சொல்லி ஒரு உத்தரவு போட்டு எடப்பாடி சார் வந்து கொண்டு வந்தார் முதலமைச்சர். அப்போ ஆன்லைனில் போட்டால் என்ன ஆகும்? அப்போ ஏற்கனவே போன எவ்வளோ லோடு போச்சோ அதே லோடு மறுபடியும் தானே போகும். அப்போ கணக்கு வந்து கஜானாவுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் பணம் வந்துடும். அப்போ பணம் வரும்போது அந்த பணத்தையும் சென்ற 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த பணத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இது நிறைய வித்தியாசம் இருக்கும். இது வந்து பணம் கோடிக்கணக்கில் வந்து சேர்ந்துருக்கும், அங்கே வந்து பணம் வந்து வந்திருக்காது. ஏற்கனவே அது என்னாச்சு அப்படிங்கிற ஒரு நிலவரம் உருவாகும். அப்படிங்கிற அரசியல் காரணத்துக்காக சென்ற ஆண்டுகள் 5 ஆண்டுகளையும் மணல் குவாரி விடலை. தேவையில்லாமல் மலேசியா மண் அந்த மண்ணுன்னு இறக்குமதி பண்ணி கூட சப்ளை பண்ணாங்க. ஒரு யூனிட் 10,000 ரூபாய் அப்படியெல்லாம் விற்பனை பண்ணாங்க. யாரும் அதை விரும்பி எடுக்கலை. அதை எடுத்து கட்டுப்படியாது, செய்ய முடியாது. அதனால் அது அந்த கவர்மெண்ட் குவாரியே விடலை. அதுக்கப்புறம் இந்த ஆட்சி வரமுக்கு முன்னாடி நாங்கள் கோரிக்கை வச்சோம், இந்த கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் மணலை விடணும், முதல் கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். நீங்கள் மணல் விட்டீங்கன்னா எங்கள் தொழிலாளர்கள் எல்லோரும் சேர்ந்து உங்கள் ஆட்சி கொண்டு வரதுக்கு நாங்கள் ஓட்டளிப்போம் அப்படின்னு நம்ம பகிரங்கமாகவே அவங்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சோம். 2 பேருக்கும் வச்சோம் கோரிக்கை. ஆற்று மணல் யார் விடுறீங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு பண்ணு. தேர்தல் அறிக்கையில் திமுக அதை கொண்டு வந்தது. அதனால் நாங்கள் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் ஆற்று மணலை கொண்டு வரும்ன்ட்டு. அதனால் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அதனால் ஆட்சியில் உட்கார வச்சோம். மணலையும் கொண்டு வந்தாங்க. அது கொண்டு வந்து தப்பில்லை, நல்ல எண்ணத்தில் தான் கொண்டு வந்தாங்க, நல்ல முறையில் நடக்கணும் தான் கொண்டு வந்தாங்க. சில குளறுபடிகளால் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தேவையில்லாமல் இதில் தலையிட்டு ஈடிங்கிற போர்வையில் டோட்டலாக 1 வருஷமாக தொழிலை கெடுத்து குட்டிச்சவர் பண்ணி விட்டு போயிட்டாங்க. பாதிக்கப்பட்டது நாங்கள். இப்போ இனிமேலுக்கு அதை திறந்து விட்டால் கூட ஆன்லைன் அந்த மாதிரியான முறைப்படி தான் நாங்கள் கேட்குறது. ஆன்லைனில் தான் கேட்குறோம். நாங்கள் வந்து ஆஃப்லைனில் கேட்கல, நாங்கள் வந்து ஆன்லைனில் தான் முறைப்படியாகவே பண்ணுங்க. ஆன்லைனில் போட்டால் முறைகேடு நடக்காது, யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. நாங்களும் லாரி சீட்டுகளை வாங்கிட்டு வரும்போது வழியில் எந்த அதிகாரி பிடிச்சாலும் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம், இது ஒரிஜினல் போய்கிட்டே இருக்கும். இப்போ ஆஃப்லைனில் போடும்போது சில தவறுகள் நடக்குது, அந்த சீட்டு செல்லுபடியாகவும் போயிடுது. அதனால தான் அரசியல் எதிர்க்கட்சிகளுக்கு அந்த தகவல் போகுது. அவங்க வந்து அது மேலே புகார் அடித்து இந்த இடி ரெய்டு அதெல்லாம் வர்றதுக்கு காரணமே அதுதான். ஆன்லைனில் கரெக்டாக போட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த தொழிலை விடுவிக்காததற்கு காரணம் அங்கே வந்து பெருசாக பணம் பண்ண முடியாது அப்படின்ற நிலையிலையா? இல்லை, அப்படிங்கிற நிலைமை நான் சொல்ல வரல. பணம் பண்ண முடியாதுன்னா அவங்க அந்த மாதிரி எண்ணம் கிடையாது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கும் ஒரு முட்டல் மோதல் இருந்துக்கிட்டே இருக்குது. வந்ததுலேருந்து ஒரு சுமூகமான உறவு அவங்களுக்கு நெருக்கம் இணக்கம் இல்லை. அப்போ எது பிரச்சனை கிடைக்குதோ அது அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை கண்கொத்தி பாம்பாக பார்த்துட்ருக்குறாங்க. அப்படிங்கிற போது இந்த மணல்ங்கிறது ஒரு பூதாகாரமான ஒரு பிரச்சனையாக உருவாயிருச்சு. இப்போ ரொம்ப அரசு யோசனை பண்ணி இது எப்படி செய்யலாம் அப்படின்னு தெளிவாக பண்ணணும்னு ஒரு நிலைப்பாடில் இருக்காங்களோ அப்படிங்கிறது எங்களுடைய லாரி உரிமையாளர்கள் மத்தியில் இது நிலவுது. இருந்தாலும் ரொம்ப லேட் பண்ணிகிட்ருக்குறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ கடந்த காலங்களில் இருந்த ஜெயலலிதா போன்ற முதலமைச்சர்களை சந்திப்பதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை இருந்தது. ஆனால் மு.க. ஸ்டாலின் அவர்களை எளிதாக சந்திக்கலாம்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சந்திக்கவே முடியல அப்படின்னு. மற்ற துறைகளை சார்ந்த சங்கங்கள் நிர்வாகிகள்லாம் இப்போவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தாராளமாக சந்திக்கிறாங்க, போகிறாங்க, வர்றாங்க. அதெல்லாம் வந்து எந்த இதுவுமே இல்லை. நான் பாராட்டுறேன் அந்த விஷயத்தில். இணக்கமாக தான் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் பண்ணுறாங்க. உங்கள் அமைப்புக்கு லாரி உரிமையாளர்கள் சங்கத்தை மட்டும் அவர் சந்திப்பதில்லை. ஏன்னா இங்கே தான் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை நாங்கள் வந்து சொல்லுவோம், மீடியாக்கள் வரும். அப்போ மீடியாக்கள் வரும்போது அதெல்லாம் வந்து முதலமைச்சர் பதில் சொல்லணும். அதெல்லாம் என்னதுன்னு தவிர்க்கிறாங்க. கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்கள பாருங்கன்னு சொல்லிடுறாங்க. கீழ்மட்டத்தில் இருக்கிற அமைச்சர்களை பார்க்குறதுனால பிரயோஜனம் இல்லை. இப்போ இந்த 2 கட்சிகள் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த நிலை தொடர்கிறது, இப்படி இருக்குன்றீங்க. இப்போ 3ஆவதாக ஒரு கட்சி உள்ளே வந்திருக்காங்க, கொஞ்சம் வெளியில எல்லாம் பேசுகிறாங்க, நடிகர் விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகம். இந்த ஆட்கள் வரும்போது உண்மையான ஒரு வணிகம் நடைபெறும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கும் இந்த ஊழலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பழகி போச்சு. அதாவது வாங்கலைன்னா தான் தப்பு, இப்போ வாங்கணும், ஊழல் நடக்கணும், உணவு மாதிரி அது வந்து தேவைங்கிறது போல் இப்போ வந்து மக்கள் மத்தியிலையும் பரவிடுச்சு. அவன் ஓட்டு போடுறதுலையே அந்த தப்பை கொண்டு வந்துடுறாங்க. பணம் கொடுக்குறாங்க, ஓட்டுக்கு பணம் வாங்குறாங்க. அப்போ அங்கேயே அது உருவாயிடுது. பணம் இருந்தால் தான் இன்றைக்கி எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும் அப்படிங்கிற கண்டிஷன் வந்துருச்சு. இதில் விஜய் வந்திருக்கிறார் இப்போங்கிற போது அது வரவேற்க. ஜனநாயக நாட்டில் யாரானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், வரவேற்கக்கூடிய விஷயந்தான்.
அவருக்கு ஒரு எழுச்சி இருக்குதுங்கிறது தெரியுது. ஆனால் தாக்கு பிடிக்க முடியுமாங்கிறது என்னை போல் ஒரு அனுபவசாலிகளுக்கு அது சந்தேகம்தான். ஏன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் 20 ஓட்டு இருக்குது. 20 ஓட்டு ஒரு கட்சியை சார்ந்து நாங்கள் போட்டுக்கிட்டே இருந்தோம். நான் சொன்னால் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் போயிட்டு இருந்தோம். சென்ற முறை வந்து கமலஹாசன் ஐயா வந்து கட்சி ஆரம்பித்தார். அப்போ எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஓட்டு மாறிடுச்சு அவருக்கு, ரைட்டுங்களா? அப்போ நான் சொன்னது அவர் கேட்கல, இப்போ இருக்கிற இளைஞர் கேட்கல. இப்போ விஜய் வந்திருக்கிறாரு. எங்கள் வீட்டில் 4 ஓட்டு இப்போயே மாறுது. 4 பேர் நாங்கள் வந்து விஜய்க்கு தான் போடுவோம். அப்படி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு கதாநாயகன், ஒரு சினிமாவில் பார்த்த பிரபலம், ஒரு ஹீரோ. அப்போ வந்து இவங்களுக்கு அந்த படம் பார்த்து ரசிகரில் இருக்காங்க. அவரே ஒரு கட்சியை தொடங்கும் போது என்ன நினைப்பாங்க, அப்போ அவருக்கு ஓட்டு போடணுங்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு கூட்டம் இருக்கான்னா கண்டிப்பாக தமிழகத்தில் அது வாய்ப்பில்லை. ஏன்னா இதை விட ஒரு நல்ல மனிதர் விஜயகாந்த் வந்தார். உங்களுக்கே தெரியும், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வந்தார். ஒரு நல்ல மனுஷன், ஒரு தர்மம் பண்ணுற ஆள், உதவி பண்ணுற ஆள். அப்படியெல்லாம் இன்றைக்கி அவர் இறந்த பிறகு இன்றைக்கி எவ்வளோ பேர் சோசியல் மீடியாவில் பேட்டி கொடுத்துட்ருக்குறாங்க, அவரை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. அப்பேற்பட்ட மனுஷனே இங்கே வந்து நிற்க முடியல. 8% ஓட்டு தான் வாங்கினார் ஃபஸ்ட்டு முறை. அப்புறம் தான் 10, 11 வந்தார். அதனால் இவர் வந்திருக்கிறாருன்னா இவருக்கு எழுச்சி இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த திராவிட மண்ணில் அது எடுபடுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேக பார்வை தான். அவர் பற்றி ஒரு சின்ன ஒரு இது சொல்லணும்னா, முதல்ல அவர் ரசிகர்களே அவர் காப்பாற்றலை. ஏன்னா ஒரு படம் எடுக்கிறாரு, எல்லாம் சொல்கிறாங்க 250 கோடி வாங்குறாருங்கிறாங்க. ஆனால் ஒரு சினிமா டிக்கெட்டு 2500 ரூபா பிளாக்ல அன்றைக்கி விற்கிது. யார் வாங்குறா? அவருடைய ரசிகர்கள் தான் வாங்குறாங்க. அங்கேயே ஊழல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஊழல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, 250 கோடி ஒரு பணம் வாங்குறாரு. 250 கோடிக்கு கணக்கு காட்டுறாரா? வருமான வரி கரெக்டாக செலுத்துறாரா அப்படிங்கிறது தெரியல. அவர் 250 வாங்குறாரா, 50 கோடி வாங்குறாரா நமக்கு தெரியாது. ஆனால் வெளி உலகத்தில் பேசப்படுற பேச்சு, சில டைரக்டர்களே பேசுகிறாங்க அவர் 250 கோடி வாங்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சில ப்ரொடியூசர் சொல்கிறாங்க. அப்போ அந்த 250 கோடியும் கணக்கு காட்டுறாரா? அவர் ஒரு கார் வாங்கிட்டு அந்த டாக்ஸ் கட்டுறதுலேயே பல பிரச்சனைகள் வந்து அவர் வந்து கோர்ட்டு படி ஏறிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு ஆரம்பத்திலேயே அந்த மனிதர் இன்னும் நினச்சிருந்தால் நிறைய உதவிகள் மக்களுக்கு கட்சி இல்லாமையே செய்யலாம். நடிகர்கள் இருக்காங்க, நிறைய பேர் செஞ்சிட்ருக்கிறாங்க, தர்மங்கள் உப்பு எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. மாற்று இன்னும் நடிகர்கள்லாம். ஆனால் இவர் பண்ணாரா? பண்ணலை, எனக்கு தெரிஞ்சு பண்ணலை. சும்மா சின்னதாக அங்கங்கே ரசிகர்கள் எதாவது பண்ணுவாங்களே தவிர இவர் பணத்தை செலவு பண்ணதாக தெரியல. இப்போ திடீர்னு வந்து புகழ் இருக்கும்போது முதலமைச்சர் ஆயிரம்னு வந்திருக்கிறாரு. அதை மக்கள் கையில் தான் இருக்குது. அவர் அந்த பள்ளி பிள்ளைகளுக்கெல்லாம் அவங்க வந்து முதல் மாணவர்கள், அதிக மதிப்பெண்கள் எடுத்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் தொடர்ந்து அவங்கள வந்து பரிசு கொடுத்து பாராட்டிகிட்டு இருக்காரு. எப்போ பண்ணார் சொல்லுங்கள் பார்க்கல. நீங்கள் அவரோட ஹிஸ்டரி எடுத்து பாருங்கள். அவருடைய கதையை என்ன வரலாறு எடுங்களே, எப்போ இருந்து பண்ணிட்டு வர்றாருன்ட்டு. எப்போ வந்து திரைப்படத்தில் கேசட்டு வெளியிட்டாவில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பேச ஆரம்பித்தாரோ அப்போ இருந்து தான் இப்போ இந்த சின்ன வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. இதுபோல் நிறைய நடிகர்கள் செய்கிறாங்க. எல்லாம் பேர் விட்டே சொல்லலாம். அந்த மாதிரி நடிகர்கள்லாம் இருக்காங்க. சூர்யான்னு ஒருத்தர் இருக்கார். அகரம் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து நிறைய பள்ளி குழந்தைகள், காலேஜுகளை பசங்களை படிக்க வச்சு பெரிய ஆள் ஆகிட்டுருக்குறாங்க. நிறைய தர்மம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதெல்லாம் வந்து இவரை விட செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு காமெடி நடிகர் பாலான்னு ஒரு தம்பி, ஒரு பையன், அவன் சம்பாதிக்கிற பணத்தில் போயிட்டு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கிறான். அதெல்லாம் வந்து இவரெல்லாம் வாங்குகிற ஒரு மெயின் ஹீரோ ஒரு வாங்குகிற பணத்துக்கு இந்த உதவியெல்லாம் ஒரு உதவியே கிடையாது. அதனால தான் சொல்லுங்க, ரசிகர்கள் முதல்ல இவங்க காப்பாற்றலையே வரு. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து என்ன பண்ண போகிறாங்கிறது தான் இது. மக்கள் அதிகாரத்தை கொடுத்தா எப்படி பண்ண போகிறாருன்னு நம்மளும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ இந்த போன புயலில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை தனது இல்லத்திற்கு அழைத்து கொண்டு வந்து அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் செஞ்சார். அதுவும் ஒரு சிறப்பான உதவி. அதை பாராட்ட வேண்டிய விஷயந்தான். ஏன்னா ஒரு சினிமா நடிகர், ஒரு ஹீரோ பர்டிகுலரான இடத்துக்கு போக முடியாது. அவர் போனாங்கன்னா எந்த கட்சிங்கிறதெல்லாம் இல்லை, எல்லா ரசிகர்களும் அவரை பார்க்கணும்னு முண்டி அடித்து வருவாங்க. அங்கே என்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ அது நடக்காமல் போயிடும். அதனால் வீட்டுக்கு வரவழைச்சி கொடுத்ததெல்லாம் பரவாயில்ல. அது 1% கூட இருக்காதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. வீட்டுக்கு வரவழைச்சி கொடுக்குறதுங்கிறது 1% தான். பல ஆயிரம் மக்கள் பாதிக்கப்பட்டு அங்கே இருக்கிறாங்க. எல்லாருக்கும் கொடுப்பாரா? அது சாத்தியமில்லை. அது வந்து ஒரு வெளிச்சத்துக்காண்டி தான், ஒரு விளம்பரத்துக்காண்டி தான். ஆமாம். இப்போ நீங்கள் வந்து விஜய் அவர்களை விமர்சிக்கிறீங்க.
இது வந்து அந்த உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த 4 பேரை 8 பேர் ஆக்கி விடாதா? இது தவறில்லை, உண்மையை சொல்லி தான் ஆகணும். 8 பேர் ஆனால் ஆகட்டும், அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அது நம்ம உண்மையை சொல்லணும். இதே வந்து அவருக்கு ஓட்டு விழுகக்கூடாதுங்கிற எண்ணமெல்லாம் எனக்கு நினைக்கல. நான் அந்த மாதிரி என்ன, ஏன்னா இவரை விட பெஸ்ட்டான ஆள் இருக்கிறாங்களா அப்படின்னு தானே நம்ம அடுத்த பின்னாடி போனோம்னா எல்லாத்தையும் தானே குறை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். யார் நல்லவங்க இதில்? அப்போ அவரும் ஒரு தடவை வந்தாருன்னா வரட்டும், ஆட்சியை கொடுக்கட்டும், நல்லது பண்ணட்டும், நம்ம வேணான்னு சொல்லலை. ஆனால் அவர் தான் நல்லவர் அப்படின்னா இல்லைன்னு தான் என்னால் சொல்ல முடியும். தொண்டர்கள்லேருந்து அவரும் அப்படி தான் இருந்திருக்காரு. எல்லாம் அப்படி தான் இருக்காங்க. இப்போ இவர்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்கிறார், வெற்றி பெறுகிறார் அப்படின்ற நிலை வந்தால் விஜயோட நற்செயல்கள் தொடரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் விஜய் வந்து ஏடிஎம்கோட கூட்டணி வைப்பாருங்கிறது எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை, உடன்பாடு இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, அவர் வந்து அன்னைக்கே டிக்ளேர் பண்ணிட்டார் மேடையிலேயே, என்னுடைய தலைமையில் வர்ற கட்சிகளை அரவணைச்சி ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுப்போன்னு அன்னைக்கே சொல்லிட்டார். அப்படி சொல்லும்போது இன்னொரு கட்சியோட போய் கூட்டணி வைப்பார் அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவரோட போய் கூட்டணி வச்சு அவர் தலைமையில் வைப்பாங்கன்னு பார்த்தா அது வரலாறு. எம்ஜிஆர் தொடங்கின கட்சி, அது வந்து அதுக்குன்னு ஒரு சரித்திரம் இருக்குது, ஒரு வரலாறு இருக்குது. அவங்க அவ்வளோ சீக்கிரமாக விஜய தலைமையில் போய் போட்டுட்டு எடப்பாடியார் வந்து பின்னாடி போய் நின்று நீ கொடுக்குற சீட்டில் நான் நின்று ஜெயிக்கலாம் அப்படின்னு அவங்களும் போக மாட்டாங்க. தேசிய கட்சிகளே அவங்க கூட்டணிக்குள்ளே இருக்கு. தேசிய கட்சிகள் வந்து ஒரு வேலைக்கு மாறலாம், திமுகவை விட்டு வெளியே வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கலாம். இதெல்லாம் வந்து அவர் தலைமையை ஏற்றுக்கொண்டார். ஆனால் விஜய் தலைமை இப்போதைக்கு ஏற்றுக்கிறது யார் வர மாட்டாங்கங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா அவர் இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்தித்து அவருடைய ஓட்டு சதவீதத்தை பார்த்துட்டு அடுத்த தேர்தலில் வேணால் இந்த மாதிரி ஒரு மாயாஜாலங்கள் விஜயகாந்த் பண்ணது போல் நடக்குமே தவிர இப்போதைக்கு அவரோட கூட்டணி சேர்றதுக்கு எந்த கட்சியுமே போகிறதுக்குண்டான வாய்ப்பு இல்லை. இப்போ நிறைய பேர் அதை சொல்கிறாங்க, ஒரு கட்சியில் கூட அவர் தேர்தலில் நிற்கலை, ஒரு முறை கூட நிற்கவில்லை, அவரை நிரூபிக்கவில்லை அப்படின்னு. இந்த மாதிரி நிரூபிக்காமலே முதல் முறையாகவே தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் ஆட்சி அமைத்தவர்களாக இருக்காங்கல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்காரு, அதுக்கு உதாரணத்துக்கு எம்ஜிஆர் இருக்காரு, அண்மையில் கெஜ்ரிவால் இருக்காரு, ஆந்திராவில் என்டிஆர் இருக்காரு, கெஜ்ரிவால் இருக்காரு. அவர் வந்து கூட்டணி வைக்காமே அதை இவருக்கு அது செல்லுபடி ஆகாது. இல்லை, நான் செல்லுபடி ஆகாதுன்னு நான் சொல்லவே வரல. செல்லுபடி ஆகாதுங்கிற கருத்துக்கே நம்ம போகல. சரி, இன்னைக்கு அவருக்கு ஒரு எழுச்சி இருக்கு. அவர் வந்து ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு ஒரு 40% 35% ஓட்டு வாங்குற அளவுக்கு எழுச்சி இருக்கா அப்படின்னா இது வரைக்கும் நிரூபிக்கலை. அது தெரியலை. அது அடுத்த 2024 எலெக்ஷனில் தான் 26. பொதுவாக உங்களை போன்ற அனுபவம் வாய்ந்தவர்கள், வயது கொஞ்சம் மூத்தவர்கள், இவர்களெல்லாம் அதாவது இது நடக்கும் இது நடக்காதுன்றதை பிரித்து பார்த்து சரியான ஒரு நிலையை சொல்லக்கூடியவர்கள். ஆனால் இந்த டீனேஜ் தாண்டி வந்தவங்க ஒரு 18லேருந்து ஒரு 30 வயசு வரைக்கும் உள்ளவங்க நிறைய பேர் விஜய் அவர்களை வரவேற்கிறார்கள் அப்படின்ற ஒரு நிலைமை தான் தெரியுது. இப்போ இந்த ஆட்களை விட அவங்க அதிகமாக இருக்காங்க, ஆட்சியை பிடிக்கிற அளவு கூட இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு செய்தி இருக்குது. இல்லை, அது வந்து ஒரு அனுமானம்தான். இதெல்லாம் வந்து அவர் ஒரு சினிமா நடிகர், பெரிய ஹீரோ, இப்போ நல்ல மாசில் இருக்கிறாரு. அதனால் வந்து வந்தாருன்னா 2 கட்சிகளுக்கும் ஒரு மாற்றான ஒரு கட்சியாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஊழல் வந்து ரொம்ப மலிந்து விட்டது, எங்கே பார்த்தாலும் ஊழல். ரொம்ப 2வது வாரிசு அரசியல் அது இதுன்னு சொல்லி இதையும் ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் 3வதாக ஒருத்தர் வந்தாருன்னா நல்லது அப்படிங்கிறது பெரும்பாலான மக்கள் பேசுகிறாங்க. அந்த நீங்கள் சொன்ன இளைஞர்கள் பேசுகிறாங்க. அதோட அதாவது இந்த ஊழலெல்லாம் ஒழிக்கணும் நடுநிலையாளர்களும் அவங்களோட சேர்றாங்க. ஒரு சிலர் பேசுகிறது நானும் விவாதம் இடையில் டிவியில் பார்த்துருக்குறேன், பேசுகிறாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் மறுபடியும் எங்கே போகுதுன்னா அந்த இளைஞர்கள் மட்டுமே ஆட்சியை வச்சு அமைச்சிட முடியாது. அவங்களுடைய ஓட்டே போதுமானது இல்லை. இன்றைக்கி ஓட்டு சதவீதத்தை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரியில் வருது. அந்த வயசுகள் வந்து 80 வயசு வரைக்கும் இருக்கிற கேட்டகரியை பிரிச்சிங்கன்னா அது நீங்கள் கொண்டு வந்தது 30 வயசு. 30 வயசுங்கிறது ஒரு 20% வரும். இந்த 20%த்தில் 20% ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னா அதை சொல்ல முடியாது. அப்போ 20ல் எவ்வளோ போடுவாங்கங்கிறது நம்ம எதுவுமே உறுதிப்படுத்தி பண்ண முடியாது. ஆட்சி அமைக்கிறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அமைச்சார், என்டிஆர் அமைச்சாருன்னா அவங்களோட இதே வேறு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து திராவிடத்தில் ஊறி அவர் வந்து பெரியாருக்கு சிந்தனையிலேருந்து இறங்கி அண்ணாதுரையோட கூட இருந்து கலைஞரோட இருந்து அவர் வந்து கட்சியிலையும் வந்து ஒரு பொறுப்பில் இருந்து இப்படியா அனுபவத்துலேயும் வந்தவர். மக்களுக்கு சினிமா நடிகர் உச்சத்தில் இருந்து முக்கியமாக பெண்களை கவர்ந்தவர். அவர் வந்து
அந்த அளவுக்கு வந்து அவருக்கு ஒரு ஈடுபாடு, அவருக்குன்னு ஒரு இது இருந்தது. அதனால் அவர் வந்தார். அதே போல் என்டிஆர் வந்து புராண படங்களில் நடித்து அங்கே தேவடு தேவடுன்ட்டு மக்கள், அந்த தெலுங்கு மக்கள் வந்து அவரை வந்து ஒரு சாமியாகவே கும்பிட்டாங்க. அதனால் அவருக்கு ஒரு இது வந்தது. இவர் கெஜ்ரிவால் வந்தது கதை வந்து உங்களுக்கு தெரியும். அண்ணா ஹசாரே ஒரு பெரியவர் ஒரு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து, அரசியல் இல்லாத இயக்கத்தை பெரியார் போல் ஆரம்பித்து, ஊழலுக்கு எதிராக வந்து அவர் பல நாள் உண்ணாவிரதம் போராட்டங்கள் இருக்கும்போது அதில் இவர் கெஜ்ரிவால் கூட இருந்து, அதுக்கப்புறம் இவருக்கு எப்படி அண்ணாதுரை வந்து அரசியல் கட்சியை ஆரம்பிக்கணும்னு பெரியார்கிட்டருந்து பிரிஞ்சாரோ, அதுபோல் கெஜ்ரிவால் வந்து அங்கேருந்து நம்ம வந்து அதிகாரத்துக்கு வந்தான்னா நல்லா பண்ணலாமே அப்படின்னு அந்த வழியில் வந்ததுனால அந்த காங்கிரஸினுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து அப்போ கெஜ்ரிவாலுக்கு கொஞ்சம் கை கொடுத்து அங்கே வந்து டெல்லியில் வந்து அவர் ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்துக்கு வந்தார். அதனால் எல்லாரும் அப்படி வந்து இப்போ கெஜ்ரிவால் அப்படி வந்தாருன்னாலும் அடுத்து பஞ்சாபை பிடிக்கும்போது அந்த நிலை இல்லை. இல்லை, இப்போ கெஜ்ரிவாலுக்கு வந்து ஆம் ஆத்மி கட்சிங்கிறது வந்து ஒரு இடத்துல இல்லை. அந்த அண்ணா ஹசாரோடைய இயக்கங்கள் எல்லா மாநிலத்திலையும் இருந்தது. உண்ணாவிரதத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருந்து கூட மக்கள் நிறைய பேர் போய் அவரோட சேர்ந்து கலந்துக்கிட்டாங்க. அப்போ அங்கங்கே வேர்கள் ஊண்டிச்சு. பஞ்சாப்ங்கிறது நீங்கள் வந்து அங்கே வந்து நல்லா படித்த மக்கள், எல்லா பண்புல அவங்க வந்து எல்லாத்தையும் சிந்திக்கிறவங்க. இந்த ரெண்டு பிஜேபியும் இதுவும் வேண்டாம், ஒரு மூணாவது ஒருத்தர் கொண்டு வரலாம் அப்படின்னு கொண்டு வரும்போது அவங்க ஊழலுக்கு எதிராக போராடினதுனால தான், அதுவும் அந்த ஊழலுக்கு எதிராக போடாதனால இவங்க நல்லவங்களாக வருவாங்க அப்படின்னு தான் அப்படி கொண்டு வந்தாங்க. அதே ஆளை ஊழல் செஞ்சாருன்ட்டு ஜெயிலையும் அடைச்சாச்சு, ஜெயிலுக்கும் போயிட்டு வந்துட்டார். அப்படிங்கிற போது விஜய் வந்து இது வரைக்கும் எந்த அரசியலும் இல்லை, ஊழலுக்கு எதிராக அவர் போராடலை, ஒரு போராட்டங்களையும் கையில் இது வரைக்கும் எடுத்தது இல்லை, இன்னும் எதையுமே செய்யலை அவர். இது வந்து அவர் ஊடக வெளிச்சம்தான், வேறு எதுவுமே கிடையாது. அது ஒரு அது என்ன சொல்லுவாங்கல்ல, காதல் வயப்படுறதுக்கு முதல்ல ஏதோ ஒன்று சொல்லுவாங்கள்ல இங்கிலீஷில், அந்த மாதிரி தான். அது நிலைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அறிந்து சொல்ல முடியாது. இப்போ அண்ணா ஹசாரை பற்றி பேசுனீங்க, அவர் ஆளை காணாம என்ன எப்படி இருப்பார் எப்படி இருப்பார் அண்ணா ஹசாரே? காங்கிரஸுக்கு எதிராக வந்து அவர் வந்து போராடினதே அதுக்கப்புறம் தான் தெரியுது, பின்னாடி வேற ஒரு ஆளுங்க இயக்கியிருக்காங்க அப்படின்னு. இப்போ கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காருன்னு தான் இப்போ எல்லாம் சொல்கிறாங்க. இன்னைக்கு ஊழல் நடக்கலையா? எவ்வளோ ஊழல் நடக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஊழலே இல்லையா? அதெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்குது, காங்கிரஸை விட அதிகமாக நடந்துட்டு இருக்குது. அவனை பாரதிய ஜனதா கட்சியின் பெரிய தலைவர்கள், பிரதமர் உட்பட எல்லாரும் நாங்கள் ஊழலே செய்யலை, ஊழல் இல்லாத கட்சின்லாம் சொல்கிறாங்க. யார் ஊழல் செய்வாங்க? நேற்று சுப்பிரமணிய சாமி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, அதை பாருங்கள். ஒரு சாமியார் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, அதை பாருங்கள். அந்த சாமியார் என்ன சொல்லியிருக்காரு? உண்மையான நீதிமன்றங்கள் உண்மையான நீதிபதிகளாக இருந்தால் இந்நேரம் மோடியும் இன்னொருத்தரும் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு அந்த சாமியார் சொல்லியிருக்காரு. அந்த சாமியார் இதை அப்படியே ஒரு சுப்பிரமணிய சாமி நேற்று பேட்டி கொடுத்துருக்காரு. ஆமாம், உண்மைதான், அவங்களுக்கு நிறைய அவங்க பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் வெளி உலகத்துக்கு தெரியலை. அதனால் உண்மையான நீதிமன்றங்கள் இருந்தால் நியாயமான தீர்ப்பை கொடுத்து அவங்க 2 பேரும் உள்ளே இருக்கணும்னு சுப்பிரமணிய சாமி அவங்க கட்சிக்கார நேற்று பேட்டி கொடுத்துருக்காரு. அதையெல்லாம் கேட்கும்போது எப்படி நம்ம ஊழல் செய்யலைன்னு எப்படி சொல்ல முடியும்? நிறைய இருக்குது, இப்போ மறைக்கப்படுது, அவங்க மெஜாரிட்டியில் இருக்காங்க. அதனால் எதிர்கட்சிகள் வந்து பிரிஞ்சு கிடக்குது, எதுவும் பண்ண முடியாமல் இருக்குது, அவ்வளோதான். காங்கிரஸை செய்தை விட இப்போ பிஜேபி இதில் நிறைய வெளிச்சத்துக்கு வருது. அது எப்போ வருமானா என்னைக்கு வந்து அவங்க வந்து மைனாரிட்டி ஆகுறாங்களோ அப்போ தான் வெளியே வரும். இப்போ ஆட்சியில் இருக்கும் பொழுது நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகளை பேச விடாமல், அதுவும் அதானின்னு சொன்னாலே பேசக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு நிலை இருக்கிறது. அவர் வந்து பிரதமர் மோடிக்கு நண்பராங்கிறாங்க, நிறைய முதலாளிகளுக்கு தான் அவர் உதவி பண்ணியிருக்கிறாரு, ஏழைகளுக்கு எதுவும் பண்ணலை அப்படிங்கிறது போல் ஒரு கருத்து இருக்குது. அப்போ அவருடைய மேட்ரு வந்து இன்றைக்கி அமெரிக்காவில் மாட்டி இன்றைக்கி எஃப்ஐஆர் போடப்பட்டு அவரை கைது பண்ணணும் அப்படிங்கிறது போல் போயிருக்கிறாங்க. அப்போ அவருடைய நிறுவனங்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது. இலங்கையில் கூட ஒரு ஆர்பரே அவங்களோட இதில் தான் ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட இதில் வந்து காங்கிரஸை இன்றைக்கி சொல்லலை, அன்னையிலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ரபேல் ஊழல் ஆரம்பிச்சு ராகுல் காந்தி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு பின்னாடி இருந்தது 40 எம்எல்ஏ எம்பி. எப்படி எடுபடும்? எதிர்கட்சிகள் ஒற்றுமை இல்லை, அப்புறம் எப்படி எடுபடும்? அவங்க ஃபுல் மெஜாரிட்டியில் இருக்கிறாங்க. அதனால் அதெல்லாம் அடிபட்டு போயிட்டுருக்குது. அதுக்கு ஒரு காலம் வரும்போது இதெல்லாம் வெளியே வரும். இப்போ இந்த அதானினால் நீங்கள் சார்ந்திருக்கிற இந்த சங்கத்தின் உறுப்பினர்கள் அல்லது உங்களது தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை, அதானினால் நம்ம தமிழ்நாட்டில் தொழில் பெருசாக எதுவும் வரல. வந்ததுன்னா நாங்கள் பாதிக்கப்படுறத விட எங்களுக்கு வந்து லாபம் இதாக தான் வந்திருக்கும். நாங்கள் தொழிலாளர்கள் வேலை செஞ்சுருப்பாங்க, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது எங்கள் லாரிகள் ஓடி இருக்கும். அதனால் இங்கே வந்து அதானியோடைய இது வந்து பெருசாக இங்கே ஒன்றும் வரலை. வேறு இடத்துல தான், குஜராத்தில் தான் நிறைய செஞ்சிட்ருக்கிறதாக தகவல்.
நம்ம தமிழ்நாட்டில் வரலைங்கிறதுனால நாங்கள் வந்து அதனால் எந்த ஒரு பலனும் அனுபவிக்கல. அவர் மேலே சொல்கிறதுக்கும் ஒன்றும் இங்கே இல்லை. இப்போ இந்த அதானி அம்பானி போன்றவர்களை அரசு வளர்த்து விடுகிறது, மற்ற அதாவது முதலாளிகளை எல்லாம் அவங்களுக்கான எதுவும் செய்வதில்லை அப்படின்றத நீங்கள் புரியுது. இப்போ வந்து பிரதமர் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்கு. அப்போ வந்து அதே போல் ஒரே நாடு ஒரே வரி அப்படின்னு எப்போ சொன்னாங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க. ஒரே நாடு ஒரே வரி தானே. அந்த வரி அப்படி நடந்துட்டு இருக்குதா? அந்த வரிகளை பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்படி தானே கொண்டு வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது. ஜிஎஸ்டினா ஒரு வரி வாங்குங்க. இப்போ அரிசி நெல் விற்கிறான் விவசாயி, நெல்லுக்கு ஜிஎஸ்டி போட்டுறீங்க, விட்டுருங்க. அப்புறம் அது அரிசி ஆக்கின பிறகு ஒரு வரி, அந்த அரிசியை வந்து விற்கிறவனுக்கு ஒரு வரி, பேக்கெட் பண்ணி கொண்டு வரதுக்கு ஒரு வரி, அதுக்கப்புறம் அதை வந்து ஹோட்டலில் சமைச்சு சாப்பாடு போட்டால் சாப்பாட்டுக்கு ஒரு வரி. எத்தனை வரி? ஒரே நாடு ஒரே வரின்னு என்ன அர்த்தம்? ஒரு பொருளை மூலப்பொருளை உற்பத்தி பண்ணி அதை வந்த உடனே அதோட விட்டுருங்க, ஒரே வரி விட்டுருங்க. அதுதானே வரிங்கிறது. ஒரே வரின்னு என்ன? ஒரு வரி வாங்குங்க. ஒரு லாரியை உற்பத்தி பண்ணுறான் ஒருத்தன், அந்த லாரியை விற்கிறான், அதுக்கு ஒரு வரியை போடுங்க. 18%, 20% போடுறீங்கள, அதோட விட்டுருங்க. இல்லை அந்த உதிரி பாகங்களுக்குன்னு தனியாக வரி போடுவாங்கல்ல, எல்லாத்துலேயும் போட்டு எல்லா வரிகளும் வருதுங்க. எதுக்கு வரி இல்லை? நீங்கள் போய் ஒரு வாட்டர் கேன் வாங்குங்க வரி, ஒரு சாப்பாடு சாப்பிட்டா வரி, டீ சாப்பிட்டாலும் வரிங்கிறான். இப்படி வந்து அவங்க சொன்னது என்ன நடந்துச்சு? இப்போ ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி கொண்டு வர முடியும்? சாத்தியம். அப்போ வடநாட்டுக்காரங்க பிரதமராக இருக்கணும், ரெகுலராக இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் இதை கொண்டு வராங்க. மைனாரிட்டி மொழி பேசுகிறவங்க பிரதமராக வந்துடக்கூடாது, எப்போவுமே ஹிந்தி பேசுகிறவங்க தான் ஆதிக்கம் அங்கே இருக்கணும் அப்படின்னு கொண்டு வராங்க. அந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா ஐக்கிய குஜரால் வர முடியாது, தேவகவுடா வர முடியாது, விபிசி அந்த மாதிரி நிறைய ஆகும். எந்த பிரதமரும் நம்மளை சேர்ந்தவங்க பிரதமர் அங்கே ஆகி போக முடியாது. அதுக்கு தான் அவர் வழிவகுக்கிறாரு. அதனால தான் இது சர்வாதிகாரங்கிறது. இதை வந்து இப்படியே கொண்டு போக மாட்டார். அடுத்து என்ன பண்ணுவார்? எம்பிங்களே வேணாம், எலெக்ஷன் வைம்பார். ஜனாதிபதியை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரதமர் இதை ஒழிச்சிட்டு டம்மி பிரதமர் இலங்கையில் போட்டது போல அடுத்து அதிபர் தேர்தல் ஒரே எல்லா மக்கள் ஓட்டு போடுங்க. அப்போ யார் போடுவான்? இந்திக்காரங்க தானே போடுவாங்க. நம்ம போடுவோமா? அப்போ நம்ம பிரதமர் ஆக முடியுமா? ஜனாதிபதி ஆக முடியுமா நம்மளால்? இதுக்கு வழிவகுக்கிறதுக்கு தான் இந்த திட்டங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது சாத்தியம் இல்லாத, இது சாத்தியம் இருக்காது. ஒரு மாநிலத்தை அங்கே திடீர்னு ஒரு பிரச்சனை கலைச்சிடுறாங்க. அப்போ அந்த 2 வருஷம் கேப் விழுகுது. அந்த 2 வருஷத்துக்கு யார் ஆட்சி செய்கிறது? அப்போ ஜனாதிபதி ஆச்சு. அப்போ ஜனாதிபதினா அவங்க தான் ஆள போகிறாங்க. இதுக்கு தானே வழிவகுக்கிறாங்க. அவங்களோட கண்மூடித்தனமாக என்ன காங்கிரஸ் இனிமேல் வராது, நாம தான் இருக்க போகிறாங்கிற ஒரு நம்பிக்கையில் செஞ்சுட்டு இருக்காங்க. அது புரட்சி வெடிக்கும், ஒரு நாளைக்கு வெடிக்கும், மாறும். காங்கிரஸ் இல்லை, அதே போல் வேறு யாராவது ஒருத்தர் வரலாம். இப்போ நம்ம கடந்த காலங்களில் வரலாறு பாடங்கள்லாம் படிக்கும்போது ஒரு அரசன் அதிகமாக வரி விதித்தான், ஒரு குழப்பம் வந்தது, போராட்டம் வந்தது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த நிலைமை இப்போ இந்தியாவில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, மக்கள் வந்து அதான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன், பழகிட்டாங்க. மக்கள் வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு இன்னும் இது வரலை, வேகம் இது வரலை, அதை சிந்திக்கிற திறன் இல்லை. தமிழ்நாட்டிலலாம் குடிப்பழக்கத்துக்கும் கஞ்சா பழக்கத்துக்குமே ரொம்ப போயாச்சு. அதனால் யாரும் சிந்திக்கிறக்கூடிய இடத்துல இல்லை. 10 பேர் பேசுனா அவன் கத்திரி கிடக்கிறான்னு விட்டுருவாங்க. இப்போ நாங்கள் ஒரு 10 பேர் பேசுகிறோம்னா என்ன சொல்லுவான்? இவனுக்கு வேறு வேலை இல்லை அப்படிம்பாங்க. அதனால் வந்து சமூக சேவை செய்கிறவங்க நிறைய பேர் வந்து இதனாலேயே ஒதுங்கி போயிடுறாங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சில சமூக சேவை பண்ணுறவங்க பணத்துக்காக வந்து பண்ணுறாங்க. நல்லவர்கள் அதுலேயும் நல்லவர்கள் இல்லை. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து நம்ம எதையுமே நாட்டை திருத்திட முடியும் அப்படின்னு இல்லை. அது காந்தி போராடினார் சுதந்திரத்துக்கு, அந்த காலத்தில் போராடினாங்கன்னா அது வந்து அன்றைக்கி உணர்வு இருந்துச்சு. இன்றைக்கி உணர்வு இல்லை. பொருளாதார ரீதியாக மக்களும் ஓரளவுக்கு எல்லாம் எழுச்சி பெற்றுட்டாங்க. அதனால் யாருக்கு நம்ம பிழைச்சா போதும் சுயநலம் நிறையா வந்துருச்சு. சுயநலத்தோடு எல்லாமே இருக்கிறதுனால எப்போ மாறும்னு சொல்ல முடியாது. இல்லை, இந்த நிலை மாறும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன். விருப்பம். ஆமாம், மாறணும், கண்டிப்பாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே எப்படி இப்போ வந்து விஜய் வந்தால் மாறும்னு நினைக்கிறாங்களே இளைஞர்கள், வந்தால் மாறுமா? மாறணும். நானும் ஆசைப்படுறேன் மாறணும். மாறுமா அப்படின்னா அது போக போக தான் தெரியும். அதனால் மாறணும். இப்படியே போயிட்டு இருந்தோன்னா நம்ம மக்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம்? வருங்கால நம்ம வாரிசுகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம்? அதுதான் கேள்விக்குறியாக இருக்குது. இப்போது பரபரப்பாக ஒரு செய்தி பேசப்படுகிறது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அம்பேத்கர் பற்றி ஒரு நூல் வெளியீட்டு விழா. அதில் வந்து ஆதவ் அர்ஜுனா என்பவர் விடுதலை சிறுத்தைகளின் துணை பொதுச் செயலாளர், இது வந்து மன்னர் ஆட்சி அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறாரு. அது தொடர்பாக அவர் அந்த கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்படுகிறார்.
இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன் இடைநீக்கம் செய்கிறாரு 6 மாதத்துக்கு? முழுசாகவே எடுத்துகிட்டு போக வேண்டியதானே? அவர் தப்பு பண்ணிட்டாரு, தலைமை பேச்சை கேட்காம இன்னொரு கட்சியை போய் விமர்சனம் பண்ணிட்டாரு. அது தலைவருக்கு தெரியும், தப்பு தான் தெரியும். ஏன் 6 மாதம்? ஏன் முழுசாக சுத்தமாக எடுத்துட வேண்டியதானே? அடிப்படை உறுப்பினர் பொறுப்புலேருந்து எதுக்கு 6 மாதம் நிற்கிறாங்க? அப்போ 6 மாதங்களுக்கு சேர்த்துக்கிற போகிறீங்களா? அதுக்குள்ளே நீங்கள் மேலிடமும் நீங்களும் சமாதானம் ஆகி அவனை கொண்டு வந்துடலாம், அவரை கொண்டு வந்துடலாம் நினைக்கிறீங்க? அதில் வந்து இன்னும் விசாரணை என்ன விசாரணை? அதான் மைக்கில் போட்டு முன்னாடி ஓப்பனாக பேசிட்டாரு மேடையில். என்னென்ன விசாரணை? இதுக்கு ஒரு தனி விசாரணை கமிஷன் வேறு வைக்கணுமா? என்ன பேசினாருன்னு ஊர் உலகத்துக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அவருடைய நிலைப்பாடு, அவருடைய உரிமை, அது சொல்லிட்டாரு. கட்சி நிலைப்பாடு இல்லைன்னா அது சொல்லணும், அதையும் சொல்லலை. அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அப்போ வந்து நான் தான் அனுப்புனேன் அப்படின்னு இதை வேற சொல்கிறார் இவர் தலைவர். நான் தான் அவர் அந்த மீட்டிங் அனுப்புனேன்னு அதுவும் தகவல் வருது. அப்போ நீங்கள் அனுப்பின ஆள் பேசும்போது கட்சி ரீதியாக பேசுனதான் அர்த்தம். ஏதோ வந்து விஜய் சொன்னது போல் ஒரு அழுத்தத்தின் காரணமாக இந்த வேலைகளாக நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா உண்மையிலேயே வந்து அது திருமாவளவன் தான் வெளியிட்டிருக்கணும், இருந்திருக்கும். அவர் தான் செய்யணும். அவருக்கு தான் அந்த உரிமை இருக்குது. இன்றைக்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒரு நல்ல மனிதர் பாடுபட்டு இருக்கார். அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஏன் தடுமாற்றம் இருக்குதுங்கிறது தெரியல. அதை விஜய் சொல்கிறதுக்கு உரிமை இல்லை. இவருடைய அரசியல் பின்னணி என்ன, அவர் எவ்வளோ காலமாக வளர்ந்து வந்திருக்கிறாரு, அவரை போயிட்டு நீ இந்த இடத்துல இருக்கக்கூடியவர், என் கூட இருக்கக்கூடியவர் அப்படின்னு இவர் உத்தரவு போடுறது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த உத்தரவு போடுற அளவுக்கு உங்களால் அங்கே பேசுனது தான் பிரச்சனை. உங்களால் அந்த மேடையில் பேசுனதுனால தான் அவர் வந்து விஜய் அந்த பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு உருவாயிருக்கு. இவர் இங்கே இருக்கணும். இல்லை, இப்போ திருமா அவர்கள், விஜய் அவர்கள், இந்த ஆதவ், இந்த 3 பேரும் இணைந்து பேசி இது நடத்தப்பட்டது அப்படின்னு நினைக்கலாமா? இது நம்மளுக்கு அந்த சந்தேகங்கள் வருது. அதெல்லாம் மக்களுக்கே வருது, சந்தேகங்கள் வரத்தானே செய்யுது. ஒருத்தர் மேடைக்கு நீங்கள் தான் திருமாவளவன் தான் போகிறதாக முதல்ல சொன்னாங்க. அப்புறம் விஜய் இருக்கிற மீட்டிங்கில் போகக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்காரு. அப்புறம் முடிவெடுத்தவர் உங்களுடைய பிரதிநிதியை அனுப்பியிருக்கக்கூடாது, அதையும் நீங்கள் அனுப்பிச்சிட்டீங்க. அனுப்பிச்சிட்டு உங்களை கேட்காம அவர் எப்படி பேசுவார், உங்களுக்கு தெரியாமல் அவர் எப்படி பேசுவார் அப்படிங்கிறது சந்தேக பார்வை எல்லாருக்கும் இருக்கலாம். அடுத்து 2026 வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கறதுக்காக கூட தலைவர் தொல் திருமாவளவன் அந்த ஏற்பாடை கூட செஞ்சுருக்கலாம். இதெல்லாம் யூகத்தின் அடிப்படையில் பேசுகிறதானே தவிர நம்ம எதையுமே உண்மைன்னு நம்பிட முடியாது. இப்போ இந்த தேர்தலுக்கு முன்பு அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கடைசி வரை எங்கள் கதவு திறந்தே இருக்கிறது, கூட்டணி கதவுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது மாதிரி இவர் தொட்டும் தொடாமலும் விட்டு விலகாமலும் அப்படி அந்த நிலையை எடுத்துக்கொண்டிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர். இல்லை, அவர் இப்போ அவர் கட்டமைப்பு இன்னும் அவர் இன்னும் விரிவுபடுத்தணும். இன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது. இன்றைக்கி அவருக்குன்னு கூட்டணியில் வர்றது 2 MP தான். ஒரு 10-7-8 தொகுதி சட்டசபை தொகுதி கிடைக்குது, அதில் 4 பேர் ஜெயிக்கிறாங்க. இந்த மாதிரி வரும்போது அது பத்தாது அவருக்கு. ஆனால் இப்போ அந்த கட்சி வளர்ந்துருக்கிறதுன்னு சொல்லல. இல்லை, வளர்ந்துருக்கிறதுன்னா இப்போ கூட்டணி இல்லாமல் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நின்று ஓட்டு சதவீதம் வாங்கினா தானே நீங்கள் வளர்ந்துருக்கிறையா வளரலையான்னு தெரிய வரும். நீங்கள் கூட்டணியில் ஒவ்வொரு முறையும் கூட்டணியில் தான் இருக்கீங்க. இன்னும் இண்டிவிஜுவலாக நீங்கள் தனியாக நின்றுருந்தீங்கன்னா அதை நம்ம சொல்லலாம், வளர்ந்துருக்குது, கட்சி வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம். அப்படி அவங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இருந்தால் ஏன் புதிய தமிழகன்னு ஒன்று இருக்குது, ஜான் பாண்டியன் ஒருத்தர் இருக்கார், இவர் ஒருத்தர் இருக்கிறாரு, இந்த பக்கம் பூவை மூர்த்தி அவருடைய பிரதர் இருக்கார். இத்தனை இயக்கங்கள் எதுக்கு இருக்குது? அம்பேத்கர் இயக்கம்னு நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் ஒற்றுமை இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ தனிப்பட்ட முறையில் நின்று பார்த்தா தான் அவர் வளர்ச்சி அடைஞ்சிருக்காரா அடையலையான்னு தெரியும். இன்றைக்கி கூட்டணியோடு இருக்கிறபோது அந்த 2 தொகுதியை வச்சு தான் நம்ம கால்குலேஷன் பண்ண முடியுமே தவிர தமிழகம் முழுவதும் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனாலும் அவர் வளர வேண்டும். அந்த வளர்வதுக்கு உண்டான வேலையாக தலைவர் அவர் திருமாவளவன் செய்ய வேண்டும். கூட்டணியை விட்டு நம்மளுடைய பரிசோதனை பண்ணலாம்னு நினச்சா அவர் தனியாக நிற்கணும். அதை உடைக்கிறதுக்கு தான் இந்த முயற்சிகளாக நடக்குது. டிஎம்கேலேருந்து எப்படியாவது ஒரு சீட்டை உருவணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்குது. அது எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுதுன்னு எலெக்ஷன் நெருங்குதான் தெரியும். இல்லை, இப்போ இதை இவங்க செய்கிறாங்களா இல்லை வேறு தேசிய கட்சிகள், பாரதிய ஜனதா கட்சி இருக்கலாம். தேசிய கட்சிகள் பேசினாலே போதும், இல்லை செய்ய வேண்டாம். உங்களுக்கு உசுப்பேற்றி விட்டாலே ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருந்தாலே போதுமே. அந்த தொண்டர்களுக்கும் கொஞ்சம் ரோசம் வரும்ல, அந்த கட்சியில் இருக்க தொண்டர்களுக்கு ஆமாம்ல சொல்கிறது கரெக்டு தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரல. இப்போ இவர் சிதம்பரம் தொகுதியில் நிற்கிறாரு.
பக்கத்தில் ரவிக்குமார்ங்கிறவர் அங்கே நின்று ஜெயிக்கிறாரு. இந்த 2 தொகுதி ரெகுலராக கேட்டு வாங்கினா போதுமா? மற்ற தொண்டர்களுக்கெல்லாம் என்ன வாய்ப்பு எப்போ கொடுக்குறது? எப்போ வாய்ப்பு அவங்களுக்கெல்லாம் வரும்? உங்ககிட்ட உழைச்சிட்டு இருக்கிறாங்க, கஷ்டப்பட எப்போ வரும்? அப்போ ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கணும் இல்லையா? எல்லாருக்கும் கொடுக்கணும்னா ஒரு மாற்றம் இருக்கணும். அப்போ மாற்றம் இருந்தால் தானே கட்சி வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ மறுபடியும் இந்த 2026 நடக்குமான்னு எனக்கு சந்தேகம் தான். வலுவான கூட்டணியாக இருக்கிறதுனால விட்டு வரமாட்டாருங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனால் கொஞ்சம் இடங்களை அதிகப்படுத்துவதற்கான நடவடிக்கை அதனுடைய சூழல் உருவாகும். இப்போது தலித் அமைப்புகள், கட்சிகள் அதுகளில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நீங்கள் சொன்னது மாதிரி ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி இவர்களெல்லாம் தங்கள் வலிமையை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அதை வந்து விடுதலை சிறுத்தைகள் பயன்படுத்தி கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பொது பார்வை இருக்குது. அது பொது பார்வையாக தான் இருக்கும். அது வந்து ஆதாரபூர்வமான எதுவுமே இல்லை. நான் சொன்னது போல் தனித்து நின்று அதை ஆதாரத்தை காட்டணும். அப்படி காட்டும்போது இப்போ எப்படி விஜயை சொல்கிறோம், 2024 இவர் நிற்கட்டும், தனித்திறமையை காட்டட்டும், எவ்வளோ ஓட்டு வாங்குறாருன்னு பார்க்கலாம். விஜயகாந்த் நின்னார், தனியாக தான் நின்னார். 8% ஓட்டு அவர் தனியாக தானே வாங்கினார். அப்போ அவருக்கு என்ன வலிமைன்னு தெரிஞ்சு போச்சு. அதே போல் இவருக்கும் தெரியணும், மற்றவங்களுக்கு தெரியணும்னா தனிச்சு நின்னா தான் தெரியும். கூட்டணியில் இருந்தால் தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. அப்போ கிருஷ்ணசாமி வளர்ந்துட்டாரா, திருமாவளவன் வளர்ந்துட்டாருன்னு நம்ம எதையுமே சொல்ல முடியாது. அவர் கூட கிருஷ்ணசாமி கூட தனிப்பட்ட முறையில் நின்று கூட எலெக்ஷன் பண்ணியிருக்காரு. தனியாக நின்று கூட அவர் வந்து ஓட்டு ஒரு 1.5 லட்சம் ஓட்டு 1.25 லட்சம் ஓட்டெல்லாம் வாங்கியிருக்கிறாரு அந்த தொகுதியில் இங்கே தென்காசியில். ஆனால் இவங்களாம் அந்த மாதிரி இன்னும் அந்த பரிசோதனைக்கு போகலை. மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க, அப்பவும் கூட்டணி தான். அது யாருக்கு எவ்வளோ ஓட்டுன்னு அந்த எத்தனை கட்சிகள் இருந்துச்சு தெரியாது. அதனால் வந்து இது வரைக்கும் நிரூபிக்காத வரைக்கும் அது சும்மா பேசப்படும் பொருளாக தான் இருக்கும். அது யாரையுமே இது பண்ண முடியாது. இப்போ இங்கே இருக்கிற கட்சியில் நாம் தமிழர் கட்சி தன்னை நிரூபித்திருக்கிறது, ஒரு 8 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கிறது. விஜய் அவர்கள் வருகைக்கு அப்புறம், அந்த மாநாட்டுக்கு அப்புறம் இந்த கட்சியில், நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற நிறைய மாவட்ட செயலாளர்கள் வெளியேறுகிறார்கள். அது இல்லாமல் உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் வெளியேறுகிறார்கள். 2 நாட்கள் முன்பு KN நேரு அவர்கள் தலைமையில் திருநெல்வேலி மாவட்ட செயலாளரும் நிர்வாகிகளும் வெளியேறியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த விஜய் கட்சி வந்ததனால் ஏற்பட்டதா, அல்லது இங்கே இருக்கிற அந்த சீமான் வந்து ஒரு நல்ல பேச்சாளர், நல்லா அவருடைய பேச்சை வந்து மக்களை வந்து சுண்டி இழுக்கிற ஒரு பேச்சாளர். அவருடைய பேச்சை எல்லாரும் கேட்கணும்னா ஒரு ஆர்வம் இருக்கும். ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொரு பேச்சாளர் இருப்பாங்க, அந்த ஆர்வம் இருக்கும். அதுபோல் ஒரு நல்ல மனிதர், அந்த பேச திறமையும் கொண்டவர். ஆனால் சர்வாதிகாரம்ங்கிறது அங்கே இருக்குது. நான் தான் நேற்று கூட ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, டேய் எவன் போகணுமோ போங்க, நானே அனுப்பிச்சி வைக்கிறேன், எங்கெங்கே சீட்டு கிடைக்கும், எங்கெங்கே நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் போங்களா. ஆனால் இந்த கட்சியில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு சொல்லிக்கிறேன், நான் தான் அப்படிங்கிறார் இல்லையா, அதுதான் இன்றைக்கி வந்து அவரை விட்டு போகிறதுக்கு உண்டான காரணம். அப்படி போகிறவங்க சில பேர் விஜய்கிட்ட போகிறாங்க, சில பேர் இப்போ திமுகவுக்கு போயிருக்காங்க. அதனால் வந்து காரணம் வந்து அந்த சர்வாதிகார போக்கு தான். 2வது இந்த மொழி, தமிழ் 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 தமிழ்னு அதையே சொல்லிகிட்டு இருக்காரு, மற்ற மொழியெல்லாம் தேவையில்லைங்கிறார் இல்லையா, அதுவும் ஒரு காரணம். இப்போ இந்த தமிழ் அப்படின்ற இடத்துல தான் அவர் அந்த நிர்வாகிகள்லாம் சேர்த்துருக்கிறாரு. அதுலேயே உடைப்பு ஏற்படுகிற போது, இப்போ இந்த வெற்றி தமிழன் என்பவர் வந்து மதுரையில் ஒரு கூட்டத்தை, இங்கேருந்து வெளியில் போன ஒரு கூட்டத்தை கூட்டி வேல்முருகன் அவர்களுக்கு ஆதரவாக பேசியதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட சூழலில் 2026 அவரது வாக்கு விழுக்காடு அந்த 8 விழுக்காட்டை தாண்டுமா இல்லை குறையும் நினைக்கிறீங்களா? இல்லை, வாக்கு வங்கிங்கிறது அவருக்கு உண்டான வாக்கு வங்கி தான். அது வந்து சீமானுக்கு உண்டான வாக்கு வங்கி. அவர் கத்துறது பேசுகிறது அதை நம்பி தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. மாவட்ட செயலாளர்கள் ஒருத்தர் 10 பேர் போகிறதுனால அங்கே அந்த ஓட்டு கம்ப்ளீட்டாக சரிஞ்சிருமான்னா, அவருக்காக செல்வாக்குள்ள இடத்துல ஒருத்தருக்கு வந்து ஒரு 5000 ஓட்டு இருந்தால் அது வேணால் இழக்க வேண்டிய சூழலில் உருவாகுமே தவிர, வாக்கு வங்கி வந்து இவர் வந்து ஒவ்வொரு முறையும் மெருகேற்றிட்டு தான் வர்றாரு, கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு தான் இருக்குது. ஆட்சியை பிடிக்கிற அதிகாரத்துக்கு அவரால் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. அதில் இப்போ நிறைய பிம்பங்கள் வந்து சர்வாதிகார போக்குங்கிறது இப்போ நிறைய மக்கள் அதிலிருந்து பிரிகிறதுனால இந்த வாக்கு வங்கி இன்னும் கொஞ்சம் சரிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர, அதுக்காண்டி கட்சி வந்து முழுசாக சொல்ல முடியாது. எல்லா வாக்கு சதவீதம் இவங்களால் போயிடும். அது நம்ம எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். திமுகலேருந்து எவ்வளோ பேர் போயிருக்கிறாங்க, ஏடிஎம்கேலேருந்து போயிருக்கிறாங்க. வாக்கு சதவீதம்லாம் குறையாது, திருப்பி இறங்கும். இதை வச்செல்லாம் கால்குலேஷன், அதாவது 1-2 அது அடுத்து இன்னும் கொஞ்சம் போட்டார்னா அது வந்துடும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த சர்வாதிகாரத்துலேருந்து கொஞ்சம் விலகணும். அதுலேருந்து மாறுபடணும். மக்கள் மற்ற மொழி பேசுகிறவங்களே அரவணைக்கணும். நீங்கள் வந்து தெலுங்கு வேணாம், அவன் வேணாம், கன்னடம் வேணாம், மலையாளத்தை வேணாம் அப்படின்னு அது மாதிரிலாம் பேசக்கூடாது. ஜனநாயக நாடு. இன்றைக்கி வரைக்கும் ஆட்சி ஆண்டவங்க தமிழ்நாட்டில் யார்? எல்லாம் தமிழால் தான் ஆண்டாங்களா? நமக்கு தெரிஞ்சு
காமராஜர், அதுக்கடுத்து எடப்பாடியார், இப்போ ஓபிஎஸ் கொஞ்ச நாள். இப்படி தான் தமிழர்கள் வந்து ஆண்டிருக்கிறாங்க. மற்றவங்களாம் யார் முதலமைச்சராக இருந்தவங்கள யார்? முதல்ல ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் யார்? அவர் ரெட்டியார், தெலுங்கு பேசுகிறவர். 2-3 மாகாணத்தை சேர்த்தாலே அவர். ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகாவிலையும் இருக்கிற இதெல்லாம் சேர்த்து மெட்ராஸ் பட்டணம்னு ஒரே முதலமைச்சராக இல்லை அவர். அவர் யார் அன்னைக்கு? அவர் தெலுங்கு. அப்போ வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவங்கெல்லாம் நீ புறக்கணிச்சேன்னா கொஞ்சம் பேராக இருக்காங்க. இன்றைக்கி மொழிவாரியாக பிரித்த பிறகு தெலுங்கர்கள் இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க? மெட்ராஸில் இன்றைக்கி இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க? அவங்கள விலகிட்டு நீ ஓட்டு வாங்கி நீ முதலமைச்சர் ஆயிட முடியுமா? அந்த கொள்கையே முதல்ல தப்பு. நீ தமிழ் கொள்கையை இப்போ செய்ய வேணாங்களே, ஆனால் எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போ. அது இல்லாமல் நீ வந்து உங்களால் அதை ஸ்டெயின் பண்ண முடியாது. முதலமைச்சர் ஆகிற கனவுகள்லாம் சீமானுக்கு நடக்க போகிறதில்ல. கூட்டணி போனால் வேணால் ஒரு மந்திரியோ விஜய் சொன்னது போல் அதிகாரத்துக்கு போகலாம், ஒரு எம்எல்ஏ ஆகலாம், ஒரு மந்திரி ஆகலாம், அப்படி போகலாம். முதலமைச்சருங்கிறது அவருக்கு இல்லை, விஜய்க்கு பார்க்கலாம். இவர் திரைத்துறையிலிருந்து வந்தாலும் கூட, அதாவது சீமான் அவர்கள் திரைத்துறையிலிருந்து வந்தாலும் கூட, திரைத்துறையில் இருக்கிற நடிகர்கள் அரசியலுக்கு வருவதை எதிர்த்து பேசுகிறது நிறையா உண்டு. குறிப்பாக ரஜினிகாந்த் அவர்களை அதிகமாக விமர்சிச்சிருக்கார். ஆனால் அவரை போய் பார்த்து அவரோட ரொம்ப பணிவாக பேசினது. நீங்கள் நல்லா அவரை தெளிவாக பார்த்துட்டே வாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மேடையில் ஒன்று பேசியிருப்பார். ஒருத்தனை பற்றி பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருப்பார். அதுக்கு அடுத்து இன்னொரு 3 வருஷம் கழித்து அவரை பற்றி பாராட்டி பேசியிருப்பார். அவருக்கே மறந்துடுவாரோ என்னன்னு தெரியாது என்ன. அதனால் ரஜினி அவ்வளோ பேசிட்டு நீங்கள் போயிட்டு அங்கே போயிட்டு கை கட்டிட்டு நின்றுட்டு பக்கத்தில் நிற்கிறீங்க. அதே மக்கள் மத்தியில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இதுதானே விமர்சனம் வரத்தானே செய்யும். பேசிட்டு நீங்கள் போய் இங்கே நிற்கலாமா? விஜய் நேற்று வரைக்கும் தம்பி 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 தம்பின்னு வரணும் நாங்கள் இணைந்து செயல்படுறதுக்கு தயார் அப்படின்னுலாம் நேற்று வரைக்கும் பேசிட்டு, அதுக்கப்புறம் அவர் பெரியார் பேனரை வச்சிட்டாருங்கிறதுக்காண்டி நீங்கள் வந்து விமர்சனம் யார் பண்ணாத அதிகபட்ச விமர்சனத்தை விஜய் பண்ணிட்டாரு. அப்புறம் எப்படி மக்கள் நம்புவாங்க? எப்படி நம்புவாங்க? அப்போ நீங்கள் தான் அப்படிங்கிறதானே வரும் அதுலேருந்து உங்களுக்கு. அதனால் இதெல்லாம் கரைஞ்சி போயிடும், இதெல்லாம் நிற்காது. கூட்டணி போல் போனால் தான் அவங்கெல்லாம் இருக்க முடியும். உங்கள் தொழில் சார்ந்தும் தமிழக அரசியல் சார்ந்தும் பல கருத்துக்களை மக்கள் முன்பாக வைத்தீர்கள். எங்களது நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. ஏற்கனவே ஒரு முறை நான் வந்து இந்த தமிழன் டிவியில் பேசியிருக்கேன். இன்றைக்கும் வந்து கூப்பிட்டுருக்குறீங்க, என்னுடைய கருத்துக்களை கேட்டுருக்குறீங்க. மக்களுக்கு போய் சேரட்டும், எது நல்லதை எடுத்துக்கிறட்டும், தவறாக இருந்தால் அதெல்லாம் ஓரங்கட்டி ஒதுக்கி வச்சுட்டு இருக்கட்டும். நன்றி.